துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது கோச்சாரத்தில். அதனால் எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். குறிப்பாக நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச வேண்டாம். தேவைக்கு மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் வேண்டாம். யாருக்கும் தேவையில்லாமல் கவுண்டர் கொடுக்காதீங்க. இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டாம். இந்த வாரத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் வருமானங்கள் இருக்குது, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக எதுவும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண வேண்டாம். நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவுமே நமக்கு இந்த வாரம் சாதகமாக இல்லை. எல்லா விதமான உறவுகளையும் இந்த வாரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய அண்டை அயலார் வீட்டுக்காரங்க எல்லாரோடையும் கவனமாகவே நீங்கள் டீல் பண்ணுங்கள். இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக தேவையில்லாத ஒரீஸ், டென்ஷன் இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தாலும் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இந்த வாரத்தில் ரொம்ப பிரதானம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரம் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். அதுள்ள அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.